ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்துல இந்தியாவுடைய உளவு சேட்டலைட்டுகள் எடுத்த புகைப்படத்துல சீனாவும் மியான்மரும் இணைந்து இந்தியாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதி செயல்ல ஈடுபட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதாவது DRDO மற்றும் இஸ்ரோ நிறுவனங்களின் சேட்டலைட் மற்றும் மிசைல் சோதனைகளுக்கு கூட சீனாவின் இந்த செயல்னால ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு. இந்த வீடியோல சீனா மற்றும் மியான்மர் இணைந்து இந்தியாவுக்கு எதிராக என்ன மாதிரியான காரியங்கள் பண்ணிருக்காங்க, இதன் மூலமா இந்தியாவிற்கு என்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு, இந்தியா இதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பே ஆஃப் பெங்கால் பகுதியில மியான்மர் நாட்டுக்கு சொந்தமான கோகோ ஐலண்ட் அப்படிங்கிற தீவு கூட்டம் இருக்கு. இந்த தீவு கூட்டம் மியான்மர் நாட்டில இருந்து 300 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. இந்த தீவு கூட்டங்களை இந்தியாவுடைய உளவு சேட்டலைட்டுகள் புகைப்படம் எடுத்த போது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளிவந்திருக்கு. அதாவது இந்த தீவுல சீன கடற்படை மேரிடைம் ரெகானசன்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ் ஸ்டேஷன் ஒன்ன கட்டியிருப்பது தெரிய வந்திருக்கு. பே ஆஃப் பெங்கால் பகுதியில கோகோ தீவுல உள்ள இந்த சிக்னல் இன்டெலிஜென்ஸ் இன்ஸ்டாலேஷன் சீன கடற்படைக்கு உளவு தகவல்களை சேகரிப்பதற்கு மிக முக்கியமான இடமா செயல்பட்டு வருது அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சீன ராணுவம் கோகோ ஐலண்டோட இன்னொரு பகுதியான ஸ்மால் கோகோ ஐலண்ட்ல ஒரு ராணுவ தளத்தை அமைத்து வருவதும் தெரிய வந்திருக்கு. இந்த ஸ்மால் கோகோ ஐலண்ட் இந்தியாவிற்கு சொந்தமான அந்தோமான் நிக்கோபார் தீவுகளுக்கு மிக அருகில் உள்ள தீவு. இந்த தீவுல சீன ராணுவம் ஒரு ராணுவ தளம் அமைப்பதன் மூலம் இந்திய கடற்படையின் நகர்வுகளை பே ஆஃப் பெங்கால் பகுதியில மானிட்டர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம சந்திப்பூர்ல இருக்கக்கூடிய DRDO-வோட மிசைல் டெஸ்டிங் ஃபெசிலிட்டியை கூட இந்த ஐலண்ட்ல இருந்து மானிட்டர் செய்ய முடியும். இந்த கோகோ தீவுகள் பே ஆஃப் பெங்கால் பகுதியிலிருந்து மலாக்கா நீரிணை பகுதிக்கு கப்பல்கள் பயணிக்கக்கூடிய இடத்துல அமைந்திருக்கு. இந்த இடத்துல இருந்து இந்திய கடற்படையின் நடமாட்டங்களை கண்காணிப்பதற்கும் அந்தோமான் நிக்கோபார் தீவுகள்ல உள்ள மிசைல் லான்ச்சிங் ஃபெசிலிட்டியிலிருந்து இந்தியா செய்யக்கூடிய ஏவுகணை சோதனைகளை கண்காணிப்பதற்கும் மிகவும் ஒரு சரியான இடமா இருக்கு. இந்த இடத்துல மேரிடைம் ரெகானசன்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ் ஸ்டேஷனை சீனா நிறுவி இருப்பதன் மூலம் ஈஸ்ட் இந்தியன் ஓஷன் பகுதியில இந்திய கடற்படையின் கப்பல்களின் நகர்வுகளை மிக துல்லியமா கண்காணிக்க முடியும். இந்திய சேட்டலைட்டுகள் எடுத்த புகைப்படங்களின்படி இந்த தீவுல ஒரு ரடார் ஸ்டேஷன், அந்த ரடார் ஸ்டேஷன்களை பாதுகாப்பதற்கு ஆன்டி ஏர்கிராப்ட் கன் சிஸ்டங்கள், ஏவுகணைகள், ஒரு இயங்கும் நிலையில உள்ள விமான தளம் போன்ற பல விஷயங்கள் சீனா இந்த தீவுல டெவலப் செய்திருப்பது தெரிய வந்திருக்கு. இது தவிர இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ சீனா இந்த தீவுல உருவாக்கி இருக்கலாம் அப்படின்னு இந்தியா சந்தேகிக்கிறாங்க. இந்த கோகோ ஐலண்ட் ஜியோகிராபிக்கலா பார்த்தோம் அப்படின்னா அந்தோமான் தீவு கூட்டங்கள்ல உள்ள ஒரு தீவு. ஆனா இந்த தீவு மியான்மர் நாட்டின் கட்டுப்பாட்டுல இருக்கு. 1990கள்ல இருந்தே மியான்மர் இந்த கோகோ தீவுகளை சீனாவிற்கு ராணுவ பயன்பாட்டிற்காக லீஸ்ல விட்டிருக்காங்க அப்படின்னு இந்தியா குற்றம் சுமத்தி வந்தாங்க. சீனாவும் மியான்மரும் இந்தியாவின் இந்த குற்றச்சாட்டை நிராகரித்து வந்தாங்க. சீன ராணுவம் மற்றும் சீன கடற்படை இந்த தீவுகளை ராணுவ பயன்பாட்டிற்காக பயன்படுத்தி வர்றாங்க அப்படிங்கிறதுக்கு இந்தியானால எந்த ஒரு ஆதாரத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. சீன ராணுவம் மற்றும் சீன கடற்படையின் அதிகாரிகள் கோகோ தீவுகளுக்கு அடிக்கடி சென்று வந்துட்டு இருந்தாங்க. இவர்கள் விமான ஓடுதளம் கட்டுவதற்காக தான் அடிக்கடி கோகோ தீவுக்கு போறாங்க அப்படின்னு சில செய்திகள் வெளிவந்துச்சு. ஆனா அந்த செய்திகளை யாரும் சீரியஸா அவ்வளவா எடுத்துக்கிடல. ஆனா இப்போ இந்தியாவுடைய உளவு சேட்டலைட்டுகள் மூலமா கோகோ தீவுல சீனாவுடைய மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதன் மூலமா மியான்மர் நாடு இந்தியாவை உளவு பார்ப்பதற்கு சீனாவிற்கு உதவி செஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இந்த கோகோ தீவுகள்ல 1992
2022 50 மீட்டர் உயரம் கொண்ட ஆண்டனா டவர்ஸ், ரடார் சைட்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக் ஃபெசிலிட்டிஸோட வேலைகள் கம்ப்ளீட் செய்யப்பட்டு சேட்டலைட் டிராக்கிங் அண்ட் ரடார் ஸ்டேஷன் 1993 இயங்கும் நிலைக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம சில சீன வீரர்களை இந்த ரடார் ஸ்டேஷனை ஆபரேட் செய்வதற்காக பணியமர்த்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 90களிலே கிரேட் கோகோ ஐலண்ட் மற்றும் லிட்டில் கோகோ ஐலண்டுகளை சீனா தன்னுடைய ராணுவ பயன்பாட்டிற்காக பயன்படுத்தி வர்றாங்க அப்படின்னு சந்தேகம் இருந்து வந்தது. கோகோ தீவுகள்ல கட்டப்படும் பில்டிங்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், விமான ஓடுதளங்கள், கப்பல் தளங்கள் போன்றவை குறித்து பல ரிப்போர்ட்ஸ் இந்தியாவிற்கு வந்து கொண்டே இருந்தது. ஆனா இந்தியா இது குறித்து கேள்வி எழுப்பும் போது இது போன்ற எந்த ஒரு வேலையும் கோகோ தீவுல நடக்கவே இல்லை அப்படின்னு மறுத்துட்டாங்க. ஆனா இப்போ சேட்டலைட் புகைப்படங்களை பார்க்கும் பொழுது கோகோ தீவுகள்ல சீனாவிற்கு சொந்தமான ஒரு முழு இயங்கும் நிலையில உள்ள சேட்டலைட் டிராக்கிங் அண்ட் ரடார் ஸ்டேஷன் இருப்பது தெளிவா தெரியுது. இதன் மூலமா இந்திய பெருங்கடல் பகுதி மற்றும் பே ஆஃப் பெங்கால் பகுதியில சீனாவிற்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைச்சிருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த கோகோ தீவுகள்ல இருந்து ஸ்ரீஹரிகோட்டால இருக்கக்கூடிய இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் மற்றும் சந்திப்பூர்ல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல நடக்கக்கூடிய மிசைல் மற்றும் சேட்டலைட் லான்ச்சுகளை சீனாவால் கண்காணிக்க முடியும். இந்த விஷயம் இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. இந்தியாவுடைய சேட்டலைட் புகைப்படங்களை ஆராயும் பொழுது கோகோ தீவுல சீனாவுடைய ரடார் ஸ்டேஷன் 91 மீட்டர் உயரத்துல கட்டப்பட்டிருக்கு. இந்த பகுதி தான் அந்த தீவுல உள்ள மிகவும் உயரமான பகுதி. சீனா 11.5 மீட்டர் டயமீட்டர் கொண்ட ஒரு மெயின் ரடார் சிஸ்டத்தை அமைச்சிருக்காங்க. அந்த ரடாருக்கு பக்கத்துல 15 மீட்டர் இன்டு 15 மீட்டர் ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்னு அமைச்சிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் ரடார்களை எடுத்து செல்வதற்கான வாகனங்கள் நிறுத்துவதற்கு கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ரடார் சிஸ்டங்களுக்கு அருகில் 3 ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் கன் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. கோகோ தீவுகள்ல இருக்கக்கூடிய ரடார் ஸ்டேஷன் தவிர மியான்மர் நாட்டிலையும் சில பகுதிகளில் சீனாவுடைய ரடார் மற்றும் ரெகானசன்ஸ் ஸ்டேஷன்கள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சந்தேகிக்கப்படுது. மியான்மர் நாட்டோட யங்கூன், மொலுமி மற்றும் முர்கி போன்ற பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்க ரடார் ஸ்டேஷன்கள்ல சீனாவுடைய டெக்னீஷியன் மற்றும் இன்ஸ்ட்ரக்டர்கள் வேலை செய்வதா இப்போ செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்திய கடற்படையும் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு கப்பலை தடுத்து சோதிக்கும் பொழுது அந்த கப்பல்ல சீன நாட்டை சேர்ந்தவர்கள் இருந்திருக்காங்க. அவர்களிடம் கடற்பயணத்துக்கு தேவையான அதிநவீன உபகரணங்களையும் இந்திய கடற்படை கண்டுபிடிச்சிருக்காங்க. மியான்மர் நாட்டுல 2021 நடந்த ராணுவ புரட்சிக்கு சீனா மறைமுகமா ஆதரவு தெரிவிச்சாங்க. இதன் மூலமா ராணுவ புரட்சிக்கு பிறகு மியான்மர் நாட்டுல சீனாவுடைய ஆதிக்கம் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. இதன் காரணமா மிசைல்ஸ், ஆன்டி ஏர்கிராப்ட் கன், அதிநவீன ரடார்கள் போன்ற பல சிஸ்டங்களை மியான்மர் நாட்டுல நிலவக்கூடிய குழப்பத்தை பயன்படுத்தி கோகோ தீவுகள்ல சீனா நிலைநிறுத்தி இருக்காங்க. முன்பு கோகோ தீவுகள்ல உள்ள ரடார் ஸ்டேஷனை மியான்மர் கடற்படை இயக்குவாங்க. அதை மெயின்டைன் செய்வதற்கு மட்டுமே சீனர்கள் பயன்படுத்தப்பட்டு வந்தாங்க. ஆனா இப்போ இந்த ரடார் ஸ்டேஷன் முழுவதும் சீன கடற்படையின் கட்டுப்பாட்டுல இருந்து வருது. இந்த ரடார் ஸ்டேஷன்ல பணிபுரிவது முழுவதும் சீன வீரர்கள். கோகோ தீவுகள்ல சீன ராணுவத்தின் ஆயுதங்கள் மற்றும் சீன ராணுவ வீரர்கள் பெர்மனண்டா நிலைநிறுத்தப்பட்டிருப்பது ஒரு யுத்த காலத்துல இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஸ்ரீலங்காவை தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வருவதற்கு எப்படி ஹம்பன்தோட்டா துறைமுக ப்ராஜெக்ட பயன்படுத்தினாங்களோ அதே போன்று மியான்மர் நாட்டை தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வருவதற்கு கேஸ் மற்றும் ஆயில் பைப்லைன் ப்ராஜெக்ட் மூலமா மியான்மர் நாட்டுல நுழைஞ்சாங்க. இப்போ முழு மியான்மர் நாட்டையும் சீனா கட்டுப்படுத்தி வர்றாங்க. மியான்மர் நாட்டின் வளர்ச்சியை விட மியான்மர் நாட்டை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்துவதில் தான் சீனா மிகவும் குறியா இருக்காங்க. மியான்மர் நாட்டை ஆட்சி செய்து வரும் ராணுவ அரசாங்கம் தன்னுடைய நிலப்பரப்பை பயன்படுத்தி சீனா இந்தியாவுக்கு எதிராக செயல்பட அனுமதிச்சிருக்காங்க. இதற்கு இந்தியா ஒரு சரியான பதிலடியை
கொடுக்கணும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சரியான பதிலடி அப்படின்னா பொருளாதார ரீதியாகவும் தேவைப்பட்டால் ராணுவ ரீதியிலும் ஒரு பதிலடியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மியான்மர் போன்ற ஒரு சிறிய நாட்டிற்கு இந்த பகுதியின் வல்லாதிக்க நாடான இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டதற்கு ஒரு சரியான பாடம் புகட்டணும். பார்க்கலாம் இந்தியா சீனா மற்றும் மியான்மருக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.